வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, இப்போ என்னெல்லாம் உள்ளே இருக்குதுங்கிறது ஒரு ஜிஸ்ட் காட்டியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஜீரோ காஸ்ட் தான் எல்லாமே. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான், வேஸ்ட் ஆகிற பொருளை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம வந்து ஃபுல்கா பண்ணுறதுக்கு வச்சுருப்போம், நம்ம கேஸ் மேலே வச்சு பண்ணுறது. இதில் வந்து இந்த கருப்பாயிடும். ஆனதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த கிரெடிட் கார்ட்ஸு, டெபிட் கார்டோ அல்லது நம்ம இந்த ஷாப்பிங் இதுக்கு யூஸ் பண்ணுற கார்டுகள் இருக்கும்ல, அந்த கார்டுகளில் வந்து எக்ஸ்பைரி ஆன கார்டுகள், யூஸ் பண்ணாத கார்டுகள் அதை கட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கொயர் ஷேப்க்கு இடையில கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா அதில் அந்த இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணலாம். நான் கொஞ்சம் வந்து சோடாப்பில் வந்து சோடா சால்ட்டில் கொஞ்சம் லைமை சேர்த்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சேன், போயிடுச்சு. இது வந்து கோம்பு வந்து நம்ம அடிக்கடி கொஞ்சம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லது. அவரவருக்கு தனியாக வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. இதுவும் வந்து வினிகரு, சோடா சால்ட்டு, அதாவது பேக்கிங் சோடா, கொஞ்சம் நான் டிட்டர்ஜென்ட்டும் விட்டு நீங்கள் வார்ம் தான், ஹாட் வாட்டரில் அதில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரஷ்ஷு வந்து தூக்கி போட போகிற ப்ரஷ் எடுத்துக்கோங்க, அல்லது நல்ல ஒரு ப்ரஷ்ஷை இதுக்காண்டி வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நான் தேய்ச்சி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா சும்மாவே சில நேரங்களில் ட்ரையாகவே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோப் போட்டு கூட வாஷ் பண்ணலாம். ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு 1 hour போல் நீங்கள் வார்ம் வாட்டரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சோக் பண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ணுங்கள். க்ளீன் ஆயிடுது, நீட்டாகிடுது. இந்த மாதிரி அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இச்சிங்கோ, ஸ்கேல்பில் ஏதாவது பொடுகு கிடுகு, டேண்ட்ரஃப் தொந்தரவு இருந்தால் கூட அதெல்லாம் சரியாகிடும், பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஹேங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் ஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸ்லாம் காய போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். அடுத்தது வந்து குயிக்காகவும் உங்களுக்கு காஞ்சிரும், நீட்டாகவும் இருக்கும். ஷ்ரிங்காலாம் ரொம்ப சுருக்கெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த நிறைய துணி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து நான் தூர போடுற ஒரு ஹேண்ட்பேக்லேருந்து அதோட ஹேண்டில் நல்லா இருக்குன்னு அதில் எடுத்துட்டு அதுலேயே கிளிப்ஸ் எல்லாம், எப்போவுமே இந்த உடன் கிளிப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிளிப்புக்கு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஹேண்டியாகவும் இருக்கும், மழையிலலாம் நனைஞ்சு துருப்பிடிக்காது, வீணாக போகாது. அடுத்து வந்து ஹேங்கரில் தான் சன்கிளாஸஸ்லாம் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதோட கேஸ்லேயே கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த நம்மகிட்ட நிறைய வந்து வாட்சஸ் இருக்கும். அதையும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு பார்த்து எடுத்து எந்த இது வேணுமோ சூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஹேங் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வார்ட்ரோப்பில் இதுவும் டைம் சேவிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டக்குன்னு எடுத்து நீங்கள் எதை எடுத்து போடணுமோ அதை போட்டுட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் ஹேக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹேக் வந்து நம்ம வந்து லாக் இந்த மாதிரி வச்சுருப்போம், லாக்கும் கீயும். இது வந்து வெளியில் போட்டிருந்தோன்னா மழையில் நனைஞ்சு துரு பிடிச்சி அது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நமக்கு திறக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் கோகனட் ஆயில் இருந்ததுன்னா அந்த ஹோல்லையும் விடுங்க. அதே போல் அந்த கீ ஹோல்லையும் நீங்கள் வந்து கீழே வந்து லேசாக அந்த நம்மளுடைய ஏர்பட்டை வச்சு நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கூட போதும். அந்த ஹோல்லையும் லேசாக நீங்கள் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கனாலே அது வந்து நல்லா அந்த துருவெல்லாம் ரஸ்ட் எல்லாம் போகி நமக்கு வந்து திறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு லாக்கை ஈஸியாக இருக்கும் நமக்கு பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் விட்டுருங்க அந்த ஆயில் விட்டுட்டு, அப்படின்னா அது வந்து சரியாகிடும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டவல் மெத்தட் தான். டவலை வந்து ஃபோல்ட் பண்ணுறது ஒரு வி ஷேப்பில் வர மாதிரி ரொம்ப ஈஸியாக இது வந்து நம்ம படிச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து அந்த கார்னரை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில், முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. பெரிய டவலில் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க, ஹாஃப் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சைடு டர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்த சைடு திருப்பிட்டு ரோல் பண்ண வேண்டியதான். மடித்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு அந்த எண்டை வந்து ஆப்போசிட் சைடு கொண்டு போயிட வேண்டியதான். டக்கின் பண்ணிடுங்க. உள்ளே விட்டுட்டிங்கனாலே அந்த வி ஷேப்பில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாப்கின்ஸ் கூட பண்ணி டேபிளில் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இந்த கொரோனா டைமில் ட்ராவல் பண்ணும்போது கொடுத்தது, அதில் வந்து இந்த ஸ்பாஞ்ச் இருந்தது. அந்த ஸ்பாஞ்சை வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன் நான். சில நேரங்கள் நமக்கு வந்து டக்குன்னு வந்து இந்த காதில் வந்து ஸ்டட்ஸ்க்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து இந்த பின்னாடி வந்து திருகாணி இல்லாமல் போயிடும், ஸ்க்ரூ இல்லாமல் போயிடும். அந்த டைமில் இது வந்து எமர்ஜென்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரிடே இல்லாட்டினாலும் எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி எடுத்து டக்குன்னு நீங்கள் பண்ணுறதுக்கு. அது வந்து ஒயிட் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஒயிட் அல்லது பிளாக் இருந்ததுன்னா. என்கிட்ட ப்ளூ
ப்ளூ கலர் இருந்தது, நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டி பசங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஹேட்ஸ் வச்சுருப்போம் நம்ம நிறையா. ஸோ அதையும் கூட அந்த மாதிரி ஹேங்கரில் நீங்கள் நீட்டாக வச்சுட்டிங்கன்னா வார்ட்ரோபில் அதுவும் நீங்கள் கரெக்டாக எடுத்து போட்டுட்டு போகிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் சேவிங்காகவும் இருக்கும். எது எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடிட்டு இருக்க வேண்டாம். நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேங்கர் வச்சு நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த டீ ஹேக், இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் டிப்டி யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த எடுத்த உடனே உள்ளே போய் விழுந்துரும். நம்ம இப்படி தூக்கி போட்டுட்டு வாட்டர் ஊற்றணுன்னா, ஹாட் வாட்டர் ஊற்றும் போது, சுடுதண்ணி ஊற்றும் போது அப்படியே வெளியே வந்துடும். அந்த ஹேண்டில் அப்படியே ஒரு நாட்டு மாதிரி போட்டு விட்ருங்க. போட்டு விட்டிங்கன்னா அது அப்படியே நின்றுக்கும். ஒரு சின்ன டிப்பு தான், பட் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் போயிடலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய வருதுல்ல, நமக்கு இந்த ரோலில் அது மாதிரி வருது. அதை வந்து நீங்கள் வந்து பிள்ளைங்களோட அந்த ரேப்பிங் பண்ணுற பேப்பர்லாம் வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் இது பண்ணி நீட்டாக வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஷூவில் வந்து நமக்கு புது ஷூ வாங்கினோன்னா அந்த ஃப்ரண்ட்டில் பேக்லலாம் கடிக்கும். அதுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஸ்பாஞ்சை கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அல்லது நீங்கள் வெளியே தூக்கி போடுற ஓட்டையான சாக்ஸ் இருந்ததுன்னா அந்த சாக்ஸோட மேல் பாகம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மேல் பாகத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த சைடில் ஃப்ரண்ட்லலாம் வச்சுட்டிங்கன்னா, ஈவன் பெரிய ஷூவாக இருந்தால் கூட அந்த மாதிரி வைக்க சொல்லுவாங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ எல்லாம் இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஏர்லைனில் இந்த மாதிரி கொடுக்குற அந்த பாக்ஸஸ் எல்லாம் தூக்கி போடாதீங்க. கண்டிப்பாக இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிடைக்கிற ஸ்பாஞ்சஸை நீங்கள் கட் பண்ணி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் உங்கள் ரிங்கு இருக்கலாம். நான் ரிங்கு போடுறதில்ல, அதனால நான் என்கிட்ட ரிங்கு இல்லை, ஸ்டட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் ரிங் இருந்துன்னா ரிங் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது ட்ராப்ஸ்க்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது, ஹேங்கிங்ஸ்க்கெலாம் இது சரிப்பட்டு வராது. பட் ஸ்டட்ஸுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேடிட்டு இருக்க வேண்டாம். நமக்கு அழகாக பார்த்து எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். டைம் சேவிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே கிச்சனில் வந்து இந்த கிச்சன் ஜார் ரொம்ப நாள் ஆன பிறகு இந்த மாதிரி ஆகிடும், கருப்பாகி. இதை வந்து நம்ம ஒரு ஈஸி மெத்தடில் பண்ணலாம். இதுக்கு வந்து தேவையானது வந்து பேக்கிங் சோடா உப்பு வேணும். சோடா உப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அது உள்ளே போட்டுட்டேன். நீங்கள் வெளியே மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வினிகர் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வினிகர் வேணும். வினிகரும் ஈக்குவலாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. அந்த எந்த அளவு வரைக்கும் அந்த அழுக்கு இருக்கோ அந்த அளவு வரைக்கும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றின பிறகு அப்படியே விட்டுருங்க. ஒரு 1 டே கூட நீங்கள் விட்டு வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கையை வச்சு லேசாக நம்ம அதுக்கப்புறம் இது பண்ணோம்னாலே அந்த அழுக்கெல்லாம் அப்படியே வந்துடுது. இதே மாதிரி ஒரு ப்ரஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ணணுன்றாங்க. அதுக்கப்புறம் தூக்கி போட்டுறணுன்றாங்க டூத் ப்ரஷ் எல்லாம். ஸோ அந்த டூத் ப்ரஷ்ஷை நீங்கள் வச்சுக்கோங்க, அல்லது ஒரு புது ப்ரஷ்ஷே நீங்கள் வச்சுக்கோங்க. கிச்சன் இதுக்காண்டி அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலே நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடுது பார்த்துக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் குயிக்காகவே சரியாகிடுது. நெக்ஸ்ட் டிப்பும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான். உங்களோடது பிராஸாக இருந்ததுன்னா அந்த பர்னர் வந்து நம்ம குக்கிங் டாப்பில் உள்ளது, ஸ்டவ்வில் உள்ளது வந்து அதுக்கு வந்து ஒரு இது வந்து ஈனோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் லெமன் ஜூஸும் விட்டுட்டு அதில் வந்து இதையும் ஒரு 1 டே போல் நீங்கள் போட்டு வச்சுருங்க. நான் 1 டே போடலை, நான் போட்டு வச்சுட்டிங்கனாலே அது வந்து என்ன செய்யுதுன்னா அந்த அழுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடுது. அந்த உள்ளே போட்ட பிறகு அந்த பர்னரில் உள்ள அந்த கருப்பாக உள்ள அந்த இதெல்லாம் வந்து லூஸ் ஆகி அந்த பாருங்கள், அந்த பிடிச்சிருந்ததெல்லாம் கொஞ்சம் நீட்டாக போயிடுது. ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கிற மாதிரி இல்லை. இது புளி வச்சு கூட நம்ம பண்ணலாம். பித்தாம்பரி அது கூட கிடைக்குது, அதையும் வச்சு பண்ணலாம். பட் இது வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் இந்த மாதிரி பித்தாம்பரி இல்லை அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 1 நைட் ஊற வச்சு தேய்ங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் சீக்கிரமே எடுத்துட்டேன், அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதாகி போச்சு. அடுத்த நாள் தான் இது நான் பர்னர் ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டிப் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாடுலர் கிச்சன் வந்து எப்படி நம்ம அந்த ட்ராரை வந்து வெளியே எடுத்து க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் எப்படி பண்ண தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தேன், பட் இதை கற்றுக்கிட்டேன் இப்போது. அதனால நான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு போடுறேன். லெஃப்ட் சைடில் உள்ளதை வந்து கீழே அந்த கிளிப் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா திறந்தீங்கன்னா நல்லா காட்டுறேன். அந்த கிளிப்பை வந்து கீழே ப்ரெஸ் பண்ணி விடுங்க, புல் பண்ணுங்க. அதுக்கு வந்து ரைட் சைடில் உள்ளதை வந்து மேலே தூக்கி விடணும் பார்த்துக்கோங்க. மேலேயும் கிடியுமா அதே மாதிரி ஒரு கிளிப் இருக்கும். லெஃப்ட் சைடில் உள்ளதை கீழேயும் ரைட் சைடில் உள்ளதை மேலேயும் நீங்கள் இது சென்டர் வரைக்கும் தான் வந்தது எனக்கு. அப்படி வச்சுட்டு நீங்கள் வெளியே இழுத்தீங்கனாலே இந்த கிளிப்பை தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் பார்த்துக்கோங்க.
எடுத்துட்டிங்கனாலே அழகாக வெளியே வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதே அந்த ஹோல்குள்ளே விட்டு ப்ரெஸ் பண்ணோன்னாலே அழகாக உள்ளே போயிடுது பார்த்துக்கோங்க. ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ரொம்ப ஈஸியாக போயிடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் ஷீட் போட்டு வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது அவ்வளோதான், பாருங்கள் அழகாக வெளியே வந்தது. இதே மாதிரி நம்ம விடும்போது அந்த 2 ஹோலுக்குள்ளே விட்டாலே போயிடுது பார்த்துக்கோங்க, அழகாக போயிடுது. இதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு கவர் இதில் ரேப் பண்ணி வந்திருந்தது தான் இந்த ஷீட்டு. அதை மட்டும் எடுத்துகிட்டு இது வந்து நம்ம அந்த இதுக்கு கீழே போடலாம் அப்படின்னு தூக்கி போடாமல் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி அதில் போட்டிருக்கிறேன். இது ஸ்லிப் ஆகலை. நம்ம வந்து நல்ல காய வச்ச பிறகு தான் அதில் ஸ்பூன்ஸ் எல்லாம் வைக்க போகிறோம். ஸோ கட்லரியெல்லாம் வைக்க போகிறோம். அது ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. நீட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை அதுக்கு ஏற்ற சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி இதையும் நான் தூக்கி போடலை. அதையே உள்ள நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா உங்கள்கிட்ட பழைய டேபிள் மேட்டு, டேபிள் கிளாத் எல்லாம் இருந்ததுன்னா கூட அதை கூட கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் போயிடலாம். நம்ம எல்லோரும் பேப்பர் டால்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது யூஸ் அண்ட் த்ரோ தான். இது 1 or 2 டைம்ஸ்க்கு அப்புறம் அது வேஸ்ட் ஆகிடும், தூக்கி தான் போடணும். பட் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒன்று ஸ்டாண்டு வைக்கணும், நம்மளுடைய கவுண்டர் டாப்பில் வைக்கிற மாதிரி, அல்லது எங்கேயாவது ஹேங் பண்ணி வச்சா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம அதை வந்து கிழிச்சு எடுக்கிறதுக்கு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரோலர் இது தான் நான் அந்த வந்ததை எடுத்துருக்கிறேன். அது போக என்னோடய லெக்கிங்கில் இருந்த அந்த ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த கயிறு எடுத்துருக்கிறேன். அது இல்லைன்னா உங்கள்கிட்ட சணல் கயிறு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒன்று ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அப்படியே உள்ளே விட்டு வெளியே எடுத்தாலும் சரி, அது உள்ளே ஸ்ட்ரைட்டாக விட்டுறலாம். அல்லது 2 கார்னர்லையும் முடிச்சு போட்டு நேராக நீங்கள் ஏதாவது ஒரு ஹூக்கில் நீங்கள் தொங்க விட்டு உங்களுக்கு ஈஸியான இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா ஹேண்டியாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும். உள்ளே வச்சுருந்தோன்னா நம்ம இது கண்ணுக்கு நேராக இருக்கும், எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கிச்சனில் நம்ம வேலை செய்யும்போது துடைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நமக்கு வைப் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 ஓரத்தையும் மாத்திரம் நல்லா நாட் போட்டுருங்க. நல்லா அழகாக நாட் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ரோலரை கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணி கூட அழகாக இதே பேப்பரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். பட் நான் சும்மா செஞ்சு காட்டுறதுக்காக நான் அப்படியே போட்டுட்டேன். நான் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் தூக்கி போடுறதுல தான் நம்ம ஒரு ஆர்கனைசர் மாதிரி பண்ணியிருக்கிறோம். DIY தான். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ எல்லாம் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே டஸ்ட்பின் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா வந்து டிஷ்யூ பேப்பரில் எடுத்து நான் அந்த மாதிரி ஒரு பொட்டலம் மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு பேக்கெட் மாதிரி பண்ணிவிட்டு அந்த டஸ்ட்பினுக்கு அடியில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் முதல்ல போட்டுக்கோங்க. ஏதாவது லீக்கேஜ் இருந்ததுன்னா கூட அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இதில் வந்து அந்த மேலே அதை போட்டுட்டிங்கன்னா ஸ்மெல்லும் இருக்காது. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹெர்பல் டீ எல்லாம், நம்ம க்ரீன் டீ எல்லாம் யூஸ் பண்ண பிறகு அதை தூக்கி போடாமல் அதை ஃப்ரீசரில் வச்சுட்டு கண்ணெல்லாம் டயர்டாக இருக்குது, பஃபியாக இருக்குது, சரியாக தூக்கம் இல்லாமல் இருந்ததுன்னா அது மேலே வச்சிங்கன்னா அந்த டயர்ட்னஸ்லாம் போய் கண்ணு பார்க்குறதுக்கு வந்து நார்மலாக ஆயிடும். இது நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது தான். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹேவ் அ குட் டே.